கண்ணை மூடி நினைத்துப் பாருங்கள். ஒரு இளைஞன், வயது 23, கையில் காசு இல்லை, உடலில் கிழிந்த துணி, வயிற்றுக்கு உணவு இல்லை, மனதில் 1000 கேள்விகள். கடவுள் இருக்கிறாரா இல்லை என்பதற்கு ஆதாரம் என்ன? இந்த ஏழ்மை, இந்த அவமானம், இந்த தனிமை, இதுதான் வாழ்க்கையா? அவன் பேர் நரேந்திரநாத் தத்தா. இன்று நாம் அவரை சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கிறோம். ஆனால் அந்த நரேந்திரன் எப்படி உலகையே கலக்கிய விவேகானந்தரானான்? இந்த 7 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றும். 1880களின் கொல்கத்தா. நரேந்திரன் ஒரு சாதாரண கல்லூரி மாணவன். மற்றவர்களை விட தீவிரமான சிந்தனையாளன். ஒவ்வொரு மத நூலையும் படிக்கிறான், ஒவ்வொரு குருவையும் சந்திக்கிறான். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் மனதை விட்டு போகவில்லை. கடவுளை நேரில் பார்த்தவர் யாராவது இருக்கிறார்களா? இல்லை, வெறும் கற்பனையா? குடும்பத்தில் வறுமை. தந்தை இறந்துவிட்டார். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு. ஆனால் வேலை இல்லை. ஒரு நாள் பசியால் வாடி ஒரு நண்பனின் வீட்டுக்கு செல்கிறான். நண்பன் சொல்கிறான், மன்னித்துவிடு, இன்று எனக்கு வேலை இல்லை, நாளை வா. வீதிக்கு திரும்புகிறான். மழை பெய்கிறது. தெருவில் நின்று அழுகிறான். கடவுள் இருந்தால் ஏன் இந்த அவமானம்? ஏன் இந்த பசி? நான் படித்ததெல்லாம் வீணா? எனக்கு எதிர்காலம் இல்லையா? இந்த கேள்விகள் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கிறதா? எனக்கு தகுதி இல்லையோ? நான் தோல்வியுற்றவனா? என் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? நரேந்திரனும் இதே கேள்விகளை கேட்டான். ஆனால் அவன் செய்த ஒரு விஷயம்தான் அவனை விவேகானந்தராக மாற்றியது. ஒரு நாள் நரேந்திரன் தனது நண்பர்களுடன் ஒரு கோவிலுக்கு செல்கிறான். அங்கு ஒரு விசித்திரமான மனிதர், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ணர் நரேந்திரனை பார்த்தவுடன் புன்னகைக்கிறார். வா மகனே, இவ்வளவு நாள் உன்னை தேடிக்கொண்டிருந்தேன் என்கிறார். நரேந்திரனுக்கு கோபம் வருகிறது. இவர் யார்? என்னை பார்த்ததும் இப்படி பேசுகிறார். நான் கடவுளை நம்பாதவன், இவரிடம் என்ன இருக்கிறது? ஆனால் ராமகிருஷ்ணர் விடுவதில்லை. ஒவ்வொரு முறையும் நரேந்திரனை அழைக்கிறார், பேசுகிறார். ஒரு நாள் நரேந்திரன் கேட்கிறான், ஐயா, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? ராமகிருஷ்ணர் கண்களில் நீர் வர, ஆம் மகனே, கடவுளை நான் உன்னைப் போலவே தெளிவாக பார்க்கிறேன், சில சமயம் உன்னை விடவும் தெளிவாக என்கிறார். அந்த வார்த்தைகளில் ஒரு உண்மை இருந்தது. நரேந்திரனின் மனம் உருகத் தொடங்கியது. ஆழமான பாடம் ஒன்று. சந்தேகங்கள் இயல்பானவை. ஆனால் சந்தேகங்களிலேயே முடங்கிக் கொள்ளாதே. தேடு, கேள், அனுபவம் பெறு. ராமகிருஷ்ணரின் சீடராகிறான் நரேந்திரன். ஆனால் குரு ஒரு நாள் கடுமையான சோதனை வைக்கிறார். நரேந்திரா, உனக்கு என்ன வேண்டும்? ஞானமா, பக்தியா, அல்லது உலக இன்பங்களா? நரேந்திரன் தயங்காமல் சொல்கிறான், ஐயா, எனக்கு வேண்டியது ஒன்றுதான். நான் கடவுளை நேரில் பார்க்க வேண்டும், வேறு எதுவும் வேண்டாம். ராமகிருஷ்ணர் புன்னகைக்கிறார். மகனே, நீ ஏற்கனவே பார்த்துவிட்டாய். நீயே கடவுளின் ஒரு அம்சம். உன்னுள்தான் தெய்வம் இருக்கிறது. அந்த வார்த்தை நரேந்திரனின் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. ஆழமான பாடம் 2. உன்னுள்தான் சக்தி இருக்கிறது. வெளியே தேடாதே. உன்னை நம்பு. நீயே உன் தெய்வம். 1886 ராமகிருஷ்ணர் இறக்கிறார். நரேந்திரனும் மற்ற சீடர்களும் துறவிகளாகிறார்கள். நரேந்திரன் சுவாமி விவேகானந்தர் ஆகிறார். ஆனால் சோதனைகள் முடியவில்லை. இந்தியா முழுவதும் கால்நடையாக பயணம். பசியும் தாகமும் அவமானமும். ஒரு நாள் கூட உணவு கிடைக்காது. இரவுகள் ரயில்வே ஸ்டேஷன்களில், கோவில் வாசல்களில். ஒரு இடத்தில் ஒரு அரசர் அவரை அவமதிக்கிறார். நீ யார்? உனக்கு என்ன அதிகாரம்? உன் குரு யார்? விவேகானந்தர் அமைதியாகச் சொல்கிறார், எனக்கு அதிகாரம் தேவையில்லை, என்னுள் இருக்கும் உண்மை போதும். ஆழமான பாடம் 3. உன் மதிப்பு பிறர் அங்கீகாரத்தை பொறுத்ததல்ல, உன் உண்மையிலும் உன் திறமையிலும் தான் இருக்கிறது. அமெரிக்கா, சிகாகோ. உலக மதங்களின் மாநாடு, பாராளுமன்ற, ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ரிலிஜியன்ஸ். விவேகானந்தருக்கு அழைப்பு வந்தது. ஆனால் அவரிடம் பணம் இல்லை. பயணச் செலவுக்கு காசு இல்லை. உடையில் கூட பழைய காவி உடைதான்.
சில நண்பர்கள் உதவினார்கள். கப்பலில் பயணம், 40 நாட்கள் கடல் பயணம். மனதில் ஒரு பயம். நான் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு சாதாரண துறவி. ஆங்கிலம் சரியாகத் தெரியாது. மேலை நாட்டு அறிஞர்கள் முன் நான் என்ன பேச முடியும்? என்னை யாராவது கேட்பார்களா? சிகாகோ சென்றடைந்தார். ஆனால் ஒரு பிரச்சினை. மாநாட்டுக்கான பதிவு செய்ய கிரெடென்ஷியல்ஸ் வேண்டும். விவேகானந்தரிடம் அது இல்லை. நீங்கள் யாரிடமிருந்தும் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்படவில்லையா? சரி, நீங்கள் பேச முடியாது. மீண்டும் அவமானம், மீண்டும் நிராகரிப்பு. ஆனால் விவேகானந்தர் துவளவில்லை. ஒரு அமெரிக்க பெண்மணி, மிஸ்ஸஸ் ஜார்ஜ் ஹேல், அவருக்கு உதவினார். பதிவு செய்தார். செப்டம்பர் 11, 1893. மாநாட்டு அரங்கம், ஆயிரக்கணக்கான மக்கள், உலகின் பெரிய மதத் தலைவர்கள். விவேகானந்தரின் முறை வந்தது. மேடைக்குச் சென்றார். மனம் துடித்தது. ஆனால் ஒரு ஆழமான சுவாசம். கண்களை மூடினார். ராமகிருஷ்ணரை நினைத்தார். கண்களை திறந்தார். புன்னகைத்தார். சகோதரர்களும் சகோதரிகளும், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அரங்கம் அதிர்ந்தது. கைத்தட்டல். 2 நிமிடங்கள் நின்றபடியே கைத்தட்டினார்கள். அவர் தொடர்ந்தார். உங்கள் கவனத்தை ஈர்த்ததற்கு நன்றி. நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களைச் சொல்ல விரும்புகிறேன். அன்று அவர் பேசிய 15 நிமிடங்கள் உலக வரலாற்றையே மாற்றியது. ஆழமான பாடம் எண் 4. உன் தகுதி உன் பின்னணியில் இல்லை, உன் தைரியத்திலும் உன் செய்தியிலும்தான் இருக்கிறது. இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? மாணவரா? தேர்வில் தோல்வி, போட்டித் தேர்வுகள், நான் பாஸாவேனா என்ற பயம். வேலை தேடுபவரா? எனக்கு தகுந்த வேலை கிடைக்குமா? நான் பின்தங்கிவிட்டேனா? தொழில்முறை வளர்ச்சியா? என் நண்பர்கள் முன்னேறுகிறார்கள், நான் எங்கே நிற்கிறேன்? சுய சந்தேகமா? நான் போதும்படியாக இல்லை, எனக்கு திறமை இல்லை. விவேகானந்தர் உங்களுக்கு சொல்வது 1. உன்னுள்தான் சக்தி இருக்கிறது. பிறருடன் ஒப்பிடாதே. உன் பயணம் தனித்துவமானது. 2. தோல்வி என்பது முடிவல்ல. விவேகானந்தர் எத்தனை முறை நிராகரிக்கப்பட்டார், ஆனால் நிற்கவில்லை. 3. பயத்தை வெல். அஞ்சாமை தான் முதல் குணம். அஞ்சுபவன் வாழவே தகுதியற்றவன். 4. செயல்படு. எழு, விழி, இலக்கை அடையும் வரை ஓயாதே. அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். 5. நம்பிக்கை வை. உன் மீதும் உன் முயற்சியின் மீதும் நம்பிக்கை வை. நரேந்திரனாகத் தொடங்கியவர் விவேகானந்தராக உலகை வென்றார். ஏன்? சந்தேகங்களை கேள்விகளாக மாற்றினார். தோல்விகளை பாடங்களாக எடுத்துக்கொண்டார். பயத்தை தைரியமாக மாற்றினார். நான் முடியும் என்ற நம்பிக்கையை இழக்கவில்லை. இன்று உங்கள் முன்னால் 2 வழிகள். வழி 1, என்னால் முடியாது, நான் தோல்வியுற்றவன், எனக்கு எதிர்காலம் இல்லை. வழி 2, என்னால் முடியும், நான் முயற்சி செய்வேன், நான் எழுந்து நிற்பேன். விவேகானந்தர் தேர்ந்தெடுத்தது 2வது வழி. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? இன்றே முடிவெடுங்கள். எழு, விழி, இலக்கை அடையும் வரை ஓயாதே. ஜெய் ஹிந்த், ஜெய் விவேகானந்தா.